பாரத் மாதா கி ஜெய். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் ஒரு மைல்கல்லாக விளங்கிய சந்திராயன் 2 என்கிற விண்கலத்தை பற்றியது. விஞ்ஞானத்தின் முதல் வினா, விண்வெளியின் வெள்ளை பந்து, பூமியின் மௌன குழந்தை. ஒருபுறம் காட்டி மறுபுறம் காட்ட மறுக்கும் அண்டத்தின் வெள்ளை மறு நம் சந்திரன். அக்டோபர் 22, 2008 சந்திராயன் 1 ஆளில்லா நிலவு பயணமாய் நிலவுக்கு அனுப்பியது நம் இஸ்ரோ. இந்த திட்டத்தின் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார். நிலவில் இறங்காமல் நிலவை சுற்றி ஆராய்ச்சி செய்து நிலவில் நீர் இருப்பதை முதலாக உறுதி செய்து பல கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ச்சிகளையும் சந்திராயன் 1 செய்து சாதனை படைத்தது. அதன் பின் 2009 சந்திராயன் 2 திட்டத்திற்கான ஒப்புதலை வழங்கியது அரசு. இந்த திட்டத்தின் தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கே சிவன் இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக சந்திராயன் 2 விண்கலனை தயாரிப்பதற்கும் அதை விண்ணில் செலுத்துவதற்கும் பல்வேறு சவால்களை கடந்து இன்று சாதனை படைத்தது இந்தியா. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவிற்கு பிறகு நிலவில் சந்திராயன் 2 தரையிறங்கினார். 4வது நாடாக இந்தியா திகழும். சந்திரன் பூமியை ஒருமுறை சுற்றி முடிப்பதற்கு எடுக்கும் காலமும் தன்னைத்தானே அச்சில் ஒருமுறை சுற்றி முடிப்பதற்கு எடுக்கும் காலமும் சரி சமமாக இருப்பதால் பூமியில் இருக்கும் நம்மால் நிலவின் மறுபக்கத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நிலவின் தென்துருவ பகுதியை இதுவரை எந்த நாடும் ஆராய்ந்தது இல்லை. இந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற்றால் நிலவின் தென்துருவ பகுதியில் கால் பதிக்கும் முதல் நாடாக இந்தியா இருக்கும் வரலாறு பேசும். இந்தியாவில் மிக சக்தி வாய்ந்த செயற்கைக்கோள் ஏவுகணை GSLV Mark 3 சந்திராயன் 2 சென்றது. இதில் லூனார் ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் போன்ற 3 கருவிகள் உள்ளது. இவை அனைத்தும் முழுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. நிலவின் மேற்பரப்பில் மென்மையாக தரையிறக்கும் திறனை நிரூபிப்பதும் மேற்பரப்பில் ஒரு ரோவரை இயக்கும் திறன் இந்தியாவிற்கு இருக்கிறது என்று நிரூபிப்பது என தனக்கு தானே சவால் வைத்திருந்தது இஸ்ரோ. இதன் லூனார் ஆர்பிட்டர் சந்திரனில் இருந்து 62 மைல் தூரத்தில் சுற்றும், அதாவது 100 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றும். இது 5 அறிவியல் கருவிகளை உடையது. அவற்றுள் 3 கருவிகள் புதியவை. மற்ற 2ம் சந்திராயன் 1 உபயோகப்படுத்தப்பட்டதின் மேம்படுத்தப்பட்ட கருவிகள். லேண்டரையும் ஆர்பிட்டரையும் பிரிப்பதற்கு முன்பு தரையிறங்கும் இடத்தை தெளிவாக புகைப்படம் எடுத்து பரிசோதிக்க ஹை ரெசல்யூஷன் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. சந்திராயன் 2 உபயோகப்படுத்தப்படும் லேண்டரின் பெயர் விக்ரம் லேண்டர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய் நினைவாக இந்த லேண்டருக்கு அவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இலக்கை அடைந்ததும் விக்ரம் லேண்டரும் ஆர்பிட்டரும் தனித்தனியாக பிரிக்கப்படும். அதன் பிறகு அனைத்து பரிசோதனைகளும் செய்யப்பட்டு ரோவரை வரிசைப்படுத்தி 15 நாட்களுக்கு அறிவியல் செயல்பாடுகள் நடைபெறும். ரோவரில் 6 சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அது வினாடிக்கு 1 சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் நகரும். இந்த ரோவர் ரசாயன ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அறிக்கையை லேண்டருக்கு அனுப்பும். லேண்டர் அந்த தகவல்களை விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பும். $150 மில்லியன் செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள தற்போதைய சந்திராயன் 2 திட்டம் தண்ணீர் மற்றும் தாது பொருட்கள் நிலவில் இருப்பது பற்றியும் நிலவில் நடக்கும் நிலவு நடுக்கம் பற்றியும் தொடர்பான ஆய்வுகளை இது மேற்கொள்ளும். 130 கோடி கனவுகளை சுமந்து நிலவுக்கு சென்ற சந்திராயன் 2 இனி நிகழ்த்த போகும் சாதனையை பொறுத்திருந்து பெருமிதம் கொள்வோம். நாட்டின் வளர்ச்சிக்கும் விவசாய புரட்சிக்கும் இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே அறிந்து பாதுகாத்துக் கொள்ளவும் என விண்வெளி ஆராய்ச்சி ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமாக கருதப்படும் இக்காலத்தில் ஒரு மிக பெரிய மற்றும் தனித்துவமான இடத்தை விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா பெற்றுள்ளது என்பது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று என்றால் அது மிகையாகாது. அதுவும் சந்திராயன் 1 மற்றும் 2 திட்ட தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதில் மேலும் பெருமிதம் கொள்வோம்.